சர்வதேச தரத்திலான கல்வி, ஆய்வக கூடங்கள், கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மீனவர்களின் வாழ்வியலையும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் புகைப்பட ஆவணங்களாக தொகுத்து கதை சொல்லி அசத்து இருக்கின்றனர் மீனவ பெண்கள். பார்க்கலாம் விரிவாக. மீனவர்களின் துயரையும் அவர்களின் வழியையும் பார்க்க மறந்த இந்த சமுதாயத்தை கேமராவால் படம் பிடித்து காட்டி திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றனர் மீனவ பெண்கள் 16 பேர். தமிழகத்தின் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 8 மீனவ பெண்களும் ஒடிசாவைச் சேர்ந்த 8 மீனவ பெண்களும் இணைந்து ஒரு குழுவாக இயங்கி வருவது ஆச்சரியத்தின் உச்சம். முன்னதாக மலக்குழி மரணங்கள் குறித்தும் அதில் ஈடுபடும் தொழிலாளர்களின் நிலை குறித்தும் உள்ளதை உள்ளபடியே புகைப்பட ஆவணமாக்கி மலக்குழி மரணங்களுக்கு எதிராக குரல் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது இவர்களின் வெளிச்சம் மீனவர்களின் பக்கம் விழுந்திருக்கிறது. நான் ஒரு மீனவ பெண். நான் மீனவ சமுதாயம் சார்ந்து பெண்கள் மீன் விற்பனைக்கு போகிறவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்வியல் சூழல்களை நாங்கள் புகைப்படமாக வெளிப்படுத்தியிருக்கேன். அது எதற்காகனா அவங்க மீன் விற்பனைக்கு போகும்போதும் திரும்பி வீட்டுக்கு வரும்போதும் பேருந்துகள்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்க பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போய் மீன் விற்பனை பண்ணிட்டு வரணும் அப்படின்றத நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அவங்க எடுத்து வர கூடைகளை ஏற்றுறதுக்கு அருவருப்பு படுறது, பஸ் அவங்க நிற்கிற இடத்துல நிப்பாட்டாம தள்ளி நிப்பாட்டுறது. மீனவர்களை பேருந்தில் ஏற்க மறுக்கும் தற்கால சமூகத்தின் அவலத்தை தோலுரிக்கும் இவர்கள் அடுத்த கட்டமாக மீனவர்களின் வாழ்க்கையையும் அவர்களின் வலிமிகுந்த வாழ்வியல் சூழலையும் படமாக்கவிருக்கிறார்கள். மீனவர்கள் தொழில் செய்கிற முறைகள், அவங்க தொழில் செய்கிற இடங்களை காட்சிப்படுத்திருக்கீங்க. ஒரு மீனவன் எந்த அளவுக்கு அவனுக்கு வழிகள் இருக்கும், கடல் தொழிலுக்கு செல்லும்போது அந்த கடல் மேலே அவனுக்கு என்னென்ன வழிகள் அவன் சந்திப்பான், அவன் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த மீனை பிடிப்பான், எப்படி ஒரு பாட்டு மூலியமாக இப்போ விவசாயம் பார்க்குறவங்க ஒரு பாடல் பாடிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி மீனவ சமூகத்தில் எந்த மாதிரியான பாடல்கள் பாடி அவங்க சந்தோஷமாக அந்த வேலையை பார்ப்பாங்க. அப்புறம் அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவன் மனைவி பிள்ளைகளோடு எப்படி சந்தோஷமாக இருப்பான், அந்த குடும்பத்தை எப்படி ஒரு அன்பாக கொண்டுட்டு போவான் அப்படின்றத நீங்கள் அவனை இன்னும் படுத்தணும் அப்படின்னு எங்ககிட்ட ஒரு விருப்பமாக கேட்டிருக்காங்க. நாங்கள் அடுத்து வர நாட்களில் அதை நாங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கோம். கடின உழைக்கும் மக்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காததன் வெளிப்பாடே இந்த புகைப்படங்களின் ஆவண தொகுப்பு என்கின்றன. முன்னாடியே எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்டே இருக்காது, செல்ஃபி எடுக்க கூட எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இருக்காது. கேமரா எனக்கு கையில் கொடுத்தப்போ அது ரொம்ப ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பட்டன்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்தப்போ அதில் ஒரு அப்ரிஷியேஷன். ஸோ அதெல்லாம் தான் இன்னும் நிறைய டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மீனவர்கள்ட்ட நிறைய கடின உழைப்பு இருக்குது. மீனவர்களுக்கான ஒரு இதுவே அங்கே இருந்ததில்லை, ஒரு முழுமையான ஒரு இதுவே இருந்ததில்லை. ஸோ அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் வெளிக்கொண்டுட்டு வரணும், பொதுமக்களுக்கு அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன். மீன்பிடி தொழிலின் சிரமத்தையும் அதில் மீனவ பெண்கள் படும் துயரத்தையும் அச்சமுதாயத்தை சேர்ந்த பெண்களே ஆவணப்படுத்தும் விதமாக நாகை மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த 16 மீனவ பெண்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை ஒரு தேர்ந்த புகைப்பட கலைஞராக்கி உள்ளார் இந்த பழனிக்குமார். கேமராவும் சரி, எக்ஸிபிஷனாக சரி, ஒரு ப்ரிவிலேஜ் பீப்புள் மட்டும் தான் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்குமே சொல்லப்பட்ட கதைகளுமே அங்கேருந்து தான் வந்திருக்கு. உழைக்கும் மக்கள் அவங்க கதைகளை அவங்க மொழியில் அவங்க வாய்ஸில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. இந்த முயற்சிக்கு நான் நிறைய இடங்களில் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து. அதாவது மக்கள் இருப்பிடத்துக்கே போயிட்டு உழைக்கும் மக்களுடைய இடத்துக்கே போயிட்டு அங்கேருந்து மாணவர்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். மேனுவல் மோட் எடுக்கப்பட்டது தான், எதுவும் ஆட்டோ மோடில் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 350 புகைப்படங்கள் இருக்குது. இந்த எல்லா புகைப்படங்களுமே பெண்கள் உருவாக்குனது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நம்ம இது வரைக்கும் பார்க்காத கதைகள் இருக்குது. நம்ம பீச் போய் நம்ம எப்பவுமே பார்க்காத கதை அவ்வளோ இருக்குது இதுக்குள்ள. இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டு குடும்பத்தினரை இழந்து நிற்கும் மீனவர்களின் போராட்டங்களையும் அதனோடு கடல் நீரின் உவர்தன்மையால் கால்களை இழந்து தவிக்கும் மீனவர்களின் சொல்லப்படாத மற்றொரு பக்கத்தையும் புகைப்படமாக்கி இந்த குழு பெரும் கவனம் ஈர்த்திருக்கிறது.
தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் சமயமணிவண்ணன். சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? VIT சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.